ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, இது என்ன வகையான டிசீஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வித ஆட்டோ இம்யூன் அல்லது ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர். அப்படின்னா என்ன, நம்முடைய எதிர்ப்பு சக்தியே வந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஓன் செல்ஸை போயிட்டு தவறாக ஃபாரின் பாடின்னு நினச்சிட்டு அதை போய் அட்டாக் பண்ணும். அதனால் ஏற்படக்கூடிய செல் டேமேஜு, டிஷ்யூ டேமேஜ், ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ரிலீஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ்னால் ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட், இதனால தான் வந்து ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ஸ்வெல்லிங், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்லாம் வரும். இதுதான் வந்து ருமேட்டிக் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிசீஸ் கிடையாது, இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீசஸ். ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மைனர் சிம்டம்ஸ் லைக் ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் சில வாரங்களுக்கு சில நாட்களுக்கு மட்டும் இருக்கும், சரியாயிடும். சில சமயம் வந்து சிலருக்கு வந்து அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் என்னென்னா வருஷம் பூர்த்தி வலி இருக்கும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஜாயிண்ட் மடங்கி போகும். இதை வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. பட் இது ஏன் வருது அப்படின்னா, முதல் காரணம் வந்து சம்டைம்ஸ் இட் மே பி ஹெரிடிட்ரி. 1 or 2% வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருந்தால் ஜெனட்டிக் நேச்சர்னால அது வந்து அவங்களுடைய சிப்ளிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சில சமயம் வந்து இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு வித ஹைப்போதிசிஸ் இருக்குது. அடுத்த காரணம் என்னென்னா லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஒரு டென்ஷனான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், பாடிக்கு எக்ஸசைசஸ் கொடுக்கறது கிடையாது, சரியான ப்ராப்பர் டயட் கிடையாது, சரியான ஸ்லீப் கிடையாது. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல ஹைப்போதிசிஸ் தான் இருக்கே தவிர ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஏன் வருது அப்படின்றத இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் வந்தால் இது வந்து அது ஸ்பெக்ட்ரம், சிவியரான ஸ்பெக்ட்ரம் இருந்தால் தான் இது நம்ம பற்றி கவலைப்படணும். மைல்டான ஸ்பெக்ட்ரம் இருக்கிறவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம ருமட்டாய்டு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யூஸ்வலி இட் ப்ரெசன்ஸ் வித் மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின். ஒரு ஜாயிண்டில் இருக்காது, ஒரு ஜாயிண்டில் பெயின் இருக்கிறது நம்ம எப்பவுமே ருமட்டாய்டு சொல்ல மாட்டோம். மினிமம் 3 or more joint should be involved. லைக் ஒரு ஜாயிண்ட்னா ஒரு ஃபிங்கரில் ஒரு ஜாயிண்ட் இருக்கும், மணிக்கட்டு ஒரு ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஒரு ஜாயிண்ட். அது மாதிரி 3 ஜாயிண்ட்டுக்கு மேலே அந்த பெயினோ, ஸ்வெல்லிங்கோ, ஸ்டிஃப்னஸோ இருக்கணும். ரெண்டாவது மார்னிங் ஸ்டிஃப்னஸ், தூங்கி எழுந்த உடனேவோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போதோ அந்த பெயினுடைய தாக்கம் போஸ்ட் ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அல்லது பெயின் அப்படிங்கிறது மினிமம் 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும். ப்ளஸ் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட தாக்கம் வந்து 2 பக்கமே இருக்கணும். பைலேட்ரல் சொல்லுவாங்க. இந்த ஹேண்டில் இருந்தால் இந்த ஹேண்ட்லேயும் இருக்கும், இந்த பாதத்தில் இருந்தால் அந்த பாதத்துலையும் இருக்கும். இது மாதிரி சிம்மெட்ரிக்கல் ஜாயின்ட்ஸ் ஆர் இன்வால்வ். இந்த மாதிரி 3-4 விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது தான் வந்து இது வந்து நம்ம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றத நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ப்ளஸ் ருமட்டாய்டில் வந்து ஜாயின்ட்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆகிறது கிடையாது, நம்முடைய ஸ்கின்லேயும் ரேஷஸோ லீஷன்ஸோ வரலாம், நம்முடைய மவுத் அல்சர்ஸ் வரலாம், ஐயில் வந்து இந்த UV18 சொல்லக்கூடிய ஐ ஸ்ட்ரக்சர்ஸ் டேமேஜ் ஆகுறது, ரெட் ஐ வருது, ப்ளஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பவல் ரிப்பீட்டடான வந்து கான்ஸ்டிபேஷன் அண்ட் லூஸ் மோஷன் வருது. இது மாதிரி பல ஆர்கன் இன்வால்வ் ஆகிறதுமே வந்து ஒன் டைப் ஆஃப் ருமேட்டிசம் தான். அதை வந்து அதுக்கு வேறு பேர்கள் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் என்ன க்யூர் இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. டெஃபினட்டாக இது வந்து ஒரு வித ஆட்டோ இன்ஃப்ளமேட்டரி, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால இது நம்முடைய ஜீனோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு க்யூர் கிடையாது. ஆனால் இந்த டிசீஸ் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம், கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். இப்போல்லாம் ருமட்டாய்டோடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போல்லாம் வந்து டாக்டர் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா டிசீஸ் மாடிஃபையிங் ஆன்டி ருமேட்டிசம் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ எடுக்க வேண்டியிருக்கும். ஆஸ் லாங் as த சிம்டம்ஸ், ஒன்ஸ் சிம்டம்ஸ்லாம் குறைஞ்சி அது வந்து ஒரு இன்ஆக்டிவ் ஃபேஸ்க்கு போயிடுச்சுன்னா நம்ம மெடிசன் ஸ்டாப் பண்ணிடலாம். திரும்ப வரும்போது மட்டும் அந்த DMRD சொல்லக்கூடிய டிசீஸ் மாடிஃபையிங் ஆன்டி ருமேட்டிசம் ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம். அக்யூட்டாக பெயின் இருக்கும்போது டெஃபினட்டாக பெயின் கில்லர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து நம்ம எப்போல்லாம் பெயின் வருதோ அப்போது மினிமம் டோசேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நிறுத்திடணும். வேறு DMRD சொல்லக்கூடிய டிசீஸ் மாடிஃபையிங் ஆன்டி ருமேட்டிசம் ட்ரக்ஸ் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி, சைட் எஃபெக்ட்ஸே இல்லைன்னு சொல்லலை, அதில் சைட் எஃபெக்ட்ஸ் குறைவாக இருக்கும். ஆனால் பெயின் கில்லர்ஸோ அதை இன்ஃப்ளமேஷன் குறையத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டெராய்ட்ஸ்லேயோ சைட் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அப்பப்போ எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிடுறது பெட்டர். இதை தாண்டி மெடிசன்ஸ் தாண்டி நம்ம ரொமாட்டிசம் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாதுன்னா we have to do regular exercises, regular sleep, peaceful environment, proper diet, as well as வரும்போது டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெடிகேஷன் எடுத்துக்கிறது ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி கொடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்.